வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இஸ்மி. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது வில்லேஜ் ஃபுட் ஏரியா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன் டே விலாக். அதாவது இந்த ரமலான் மாதத்தில், புனிதமிக்க ரமலான் மாதத்தில் ஒரு 26வது நோன்பு தான் நம்ம இன்றைக்கி விலாக எடுக்கிறோம். அதாவது நம்ம சகர் சாப்பாடில் இருந்து இன்றைக்கி சகர் சாப்பாடு பார்த்திங்கன்னா சாப்பாடு, சாம்பார், என்ன சாம்பார்னா கத்திரிக்காய் முருங்கை சாம்பார், தொட்டுக்க ஊறுகாய், ஒரு ஆம்லேட்டு, ஃபுல் ஃபாயிலு, இதை வச்சு தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். சூப்பரான முறையில் நம்ம சாப்பிட்டு மணி 5 பட்டாச்சு. தொழுக போகிறோம். தொழுதுட்டு அப்படியே நேராக நம்ம வந்து ஒரு குட்டி தொக்கு போட போகிறோம். ஸோ இதோடைய விலாக தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பாருங்க, வாங்க பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, சேர் பண்ணிவிட்டு நம்ம தொழுதுட்டு சரின்னு நம்ம ஒரு 5:30 மணிக்கு படுத்தோம். இப்போ மணி பார்த்திங்கன்னா 6:40 6:30 ஆகுது. நானும் கிட்டத்தட்ட 1 ஹவர் படுத்து தூக்கமே வரலை. என்ன ரிசல்ட்டுன்னு தெரியல. சரின்னு நம்ம எந்திரிச்சிட்டோம். இன்னும் வந்து போன வீடியோ, அதுக்கு முன்னாடி வீடியோலாம் நான் வீடியோ போட்டிருப்பேன். நம்ம வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னு. இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை. இன்னும் வீட்டு வேலை வந்து மேலே சுருக்கி போட வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் முன்னாடி வாசல், அதாவது வீட்டுக்கு வெளியே வாசப்படியிலேருந்து கொஞ்சம் வாசல் மாதிரி போடுவாங்க பார்த்தீங்களா, அது போட வேண்டியது இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஆள் வராங்க. இப்போ மணி பார்த்திங்கன்னா காலையில் 6:30 மணி. அப்படியே காலை கிளைமேட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டை சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லு காலி இடம்தான். சரிங்களா? அதனால் வந்து இன்றைக்கி இந்த ஒரு நண்பர் வராரு. அவர்கிட்ட சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த வீட்டில் வந்து ஒரு கடப்பா கல் ஒன்று இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய கல் கொஞ்சம். அது வந்து 2-3 பேர்த்த போய் கூப்பிட்டு கடப்பா கல்லை கொண்டு வந்து இங்கே வச்சிட்டோம்னா, கடப்பா கல்லை இன்றைக்கி வாசல் போடுறாங்க. அதோட ஒரு திண்ணை மாதிரி கட்டிக்கலாம் அப்படின்னு எய்ம் பண்ணி, சரி. ஏன்னா இது வந்து நம்ம நண்பர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் தான் பண்ணுறாங்க. நம்ம வேலைக்குன்னு வரல அவங்க, நம்மளுக்குன்னு ஒரு சின்ன ஹெல்ப்பு. ஸோ அவங்க வந்து ஒரு 7-7:30க்கு அவங்க வந்து கிளம்பிடுவாங்க அவங்க வேலைக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம போய் சரி தூக்கம் வரலை, சரி ரைட்டு போய் இதையாவது முடிப்போம் அப்படின்க்காக தான். சரி ஓகே வாங்க. பாருங்கள் நண்பர்களே, இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆனால் நம்ம வீடு உள்ளார இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு பொட்டல் காடாக இருந்தது. பாருங்க, இப்போ வந்து இந்த இடத்துல பாலம் வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து பாலம், இது சர்வீஸ் ரோடு. இந்த இடம் வந்து அதே மாதிரி பாலத்துக்கு அங்கிட்டு சர்வீஸ் ரோடு. அது வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள், பாலம் தெரியுது. ஸோ அது வந்து இருக்காங்க. முன்னாடி வந்து இந்த இடத்துல நம்ம நடக்கிறதுக்கு பாதையே இருக்காது, அவ்வளோ ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாமே நம்ம இடம் வாங்கின நேரத்தில் இதெல்லாம் பார்த்தோம்னா ஃபுல்லாக இருக்கும், சுத்தமாக நடக்க வழி இல்லை. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்தில் 4-5 வருஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள், அது நான் இப்போ வீடு கட்டின பின்னாடி ரொம்ப அப்டேட் ஆயிடுச்சு. பாருங்கள், அப்படியே இறக்கி வச்சுருக்காங்க. இன்னும் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம எந்திரிச்சேன். வீட்டு வேலையெல்லாம் வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை முடிச்சுட்டு அவங்க வேலை செஞ்சுருக்கப்ப நம்ம வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னா அப்படியே பின்னாடி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே காட்டுறேன். டிமார்ட் உள்ளார போகிறோம். பாருங்கள் நண்பர்களே, நம்ம வந்து உள்ளார வந்தாச்சு. அப்பா உள்ளார நுழைஞ்சிருக்காங்க. எத்தனை மணிக்கு வெளியே போகிறோமோ தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் எம்டியாக இருக்குது. அப்பா இருக்கும் எங்கே தள்ளு. ஸோ நண்பர்களே, நம்ம வந்து ஒரு வழியாக டிமார்ட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். அப்பா சாமி, உண்மையிலேயே ஐயோ சாமி, கிட்டத்தட்ட
11 மணிக்கு நம்ம போனது, இப்போ வந்து மணி 3:30 மணி. நம்ம வந்து 11:30 மணிக்கு உள்ளார போனோம். மணி 3:30 மணி, 12 மணிக்குள்ளே போனோன்னு நினைக்கிறேன். 12 மணிக்கு உள்ளே போய் மணி 3:15 இப்போ வெளியே வந்திருக்கோம். ஆனால் என்ன, நோன்பு வச்சதுக்கு உள்ளார ஏசி நல்லா கொஞ்சம் குளுகுளுன்னு இருந்துச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. நம்ம 4 மணிக்கு கஞ்சி ஊற்றுவாங்க. ஸோ அதுக்கு வந்து போக முடியுமா என்னன்னு தெரியலை. ஏன்னா இனி முடிச்சுட்டு போய் நான் அரிசி வாங்கலை, அரிசி ஆயிலும் வாங்கலை. அதை நம்ம வந்து வாங்கிட்டு திண்டுக்கல்குள்ளே போய் நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போகணும். பார்ப்போம், டைம் கிடைக்குதான்னு பார்ப்போம். வீட்டில் போய் கண்டினியூ பண்ணுறேன். வெளியே தளம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன நிலைமைன்றது தெரியல. இதில் வேறு மழை வேறு, பார்ப்போம். ஸோ நண்பர்கள், அவ்வளோதான். நம்ம கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஒரு 4 நாள் தான் இருக்குது. அடுத்து வந்து நம்ம எங்கேயுமே வந்து வர முடியாதனால வந்து அபூர்வாவில் ஸ்வீட் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு ஸ்வீட் வாங்க வந்திருக்கேன். பாருங்கள், அபூர்வாவில் ஸ்வீட் வாங்கியாச்சு. போகிற வழியில் வாங்கிட்டு நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நண்பர்களே, இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா மணி 6:15 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் நோன்பு திறக்க போகிறோம். அதனால் வந்து நான் வந்து நேராக கிளம்பிட்டேன். நேராக பள்ளிக்கு போகிறேன், பள்ளிவாசலுக்கு, எங்கள் ஊர் பள்ளிவாசலுக்கு போகிறேன். ஸோ போய் உட்காந்து நோன்பு திறந்துட்டு அப்போ வாங்க. அப்படிமே. ஸோ பாருங்கள் நண்பர்களே, இதுதான் நம்மளுடைய பள்ளிவாசல், சரிங்களா? ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, சூப்பரான முறையில் நம்ம வந்து நோன்பு திறந்தோம். காலையில் எழுந்திரிச்சு நோன்பு வச்சு இன்றைக்கி 26ஆவது கிழமை. அதாவது 26 ரொம்ப ஒரு இதாக இருக்கும். பாருங்களேன், அப்படியே எங்கள் ஊர் பள்ளிவாசலே ஜகஜோதியாக இருக்குது. இன்றைக்கி நைட்டு விடிய தொழுகை நடக்கும், வைக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நண்பர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமானது நம்ம வில்லேஜ் ஃபுட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்.